சாமுவேல் நமக்கு தெரியும், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இளம் வயதிலேயே ஆண்டோடைய சமூகத்துல கொண்டு விடப்பட்டவன். அவன் தன்னுடைய பெரிய ஆள்கிட்ட சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் அந்த சிறு வயதிலேயே அந்த சாமுவேல்கிட்ட சொல்லி அவ்வளவாக ஆண்டவர் அவனை நேசித்தார். அப்படி இருக்கும்போது அந்த சவுலை வச்சுதான் சவுலுக்கான காரியங்கள் எல்லாம் சாமுவேல் வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லிக்கொண்டு வரும் பொழுது அவர் சொல்றாரு, அமலிக்கேயர் இஸ்ரவேலர் அங்கிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவன் என்ன செய்தான், இஸ்ரேல் ஜனங்களை மறிச்சான், அவங்களுக்கு உதவி செய்யலை. அதனால அவங்கள முறியடிக்கணும், அங்கிருந்து ஒண்ணுமே நினைச்சக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன சமயத்துல சவுல் என்ன செய்யறான், மோசமானதுலாம் அழிச்சிட்டு நல்லதுகளெல்லாம் என்ன செய்யறான், வச்சிடறான். அப்படி இருக்கும்போது சாமுவேல் வர்ற சமயத்துல சாமுவேல் வர்றதுக்கு காத்திருக்காம இவனே என்ன செய்யறான், பலியிடவும் துணிகிறான். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இவர் கேட்கிறார், சாமுவேல் கேட்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக நல்லதெல்லாம் வச்சு அப்படின்னு சொன்னோடனே சாமுவேலுக்கு ரொம்ப கோபம். ஆண்டவர் சொன்னதை நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் தானே உத்தமம்னு சொல்லி அநேக காரியங்களும் சொல்றாரு. ஆண்டவருக்கு வேற ரொம்ப கோபம். அவர் சொல்றாரு, சவுலை ராஜாவாக்குனது எனக்கு ரொம்ப மனசாபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ அவர் ஆண்டவரே மனசாப்படக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் முழுதும் என்ன செய்தானா, கர்த்தரை நோக்கி என்ன செய்தானா, கூப்பிட்டும் போது அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியவே செய்யல, ஆகையினால ராஜாவாக இல்லாதபடிக்கு உன்னை என்ன செய்யிட்டாரு, தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்றான். பாருங்க, அப்போ அந்த கீழ்ப்படுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு காரியங்களை நம்ம எதிர்பார்க்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது முக்கியமான ஒரு காரியங்கிறது. உலக பிரகாரமா நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நம்ம அவங்க மேல பிரியமா இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பரம தகப்பன் வானத்தின் பூமி உண்டாக்கினவர் நமக்காக அவர் சொல்றாரு, என்னது இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொல்றாரு. அப்போ அவருக்காக ஏற்படுத்தின ஜனங்கள் நாம அவருக்காக அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை எப்பவும் உணர்ந்து கொள்ள உணர்வு நமக்கு என்ன செய்ய இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதுபோல பாருங்க, அடுத்தது தாவீது, ஆண்டவரை அதிகமாக நேசித்த ஒரு மகன். அவர் அநேக காரியங்களை சொல்வார், அநேக நேரங்கள்ல அநேக சங்கீதங்களை சொல்வார். 2 சாமுவேல் 22 போட்டுக்கு பாருங்க, கர்த்தர் தாவீதின் சவுலின் கை நீங்களாக்கிய சமயத்துல எனக்கு பேசுறாரு பாருங்க, கர்த்தர் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைத்தார் அப்படின்னு சொல்றாரு. விசாலத்துல அவ்வளவு தூரம் காடுகள்லையும் மலைகள்லையும் நான் ஒடுங்கி போய் திருந்தேன், கர்த்தரை நான் கேட்ட போது அவர் எனக்கு என்ன செய்தாரு, விசாலத்துல நல்லா என்ன ஃப்ரீயா விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாருங்க, சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஆலயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்பொழுது சங்கீதம் 121, சங்கீதம் 50:15 எல்லாமே ஆண்டவருக்கும் தாவீதுக்குமான உறவுகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கும் தாவீதுக்குமான உறவுகளை பார்க்குறோம். அவருக்கு எவ்வளவோ பிள்ளைகள் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் பார்த்தேன். ஒரு சிலரை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும், மற்றபடி 20 பிள்ளைங்க அவருக்கு என்ன செய்யிருக்காங்க, இருந்திருக்காங்க. அருமையானே, அப்படி இருக்கும் பொழுது நாமும் கூட இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம எவ்வாறு நேசிக்கிறோம், எவ்வாறு அவருக்கு கீழ்ப்படுகிறோம், என்னென்ன சூழ்நிலையில நாம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம விடுதலை பெற முடியுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும்.